ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம சூப்பரான மேனிகோட்டி, அதாவது இது வந்து ஒன் ஆஃப் த டைப் ஆஃப் லசானியா. ஆனால் ஷேப் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம அதில் வந்து உள்ள ஃபில்லிங் பண்ணிக்கலாம். லசானியாவில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அந்த ஷீட்டுக்கு மேலே வைப்போம். இதை வந்து பைப் மாதிரி இருக்குது. இதை ஃபில் பண்ணிக்கலாம். உள்ள நம்ம சிக்கன் ஸ்டஃபிங்கு, வெஜிடேரியன் என்ன வேணாலும். இதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் சேம் ஆஸ் லசானியா. வாங்க பார்க்கலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மேனிகோட்டி. நான் ஸ்பெல்லிங் கரெக்டாக பண்ணுறேன்னு நினைக்கிறேன். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நானும் வாங்கியிருக்கேன். இது லசானியா. அதனால நான் ஃபர்ஸ்ட் டைம் மேனிகோட்டி பண்ணலான்னு சொல்லிட்டு இதை எடுத்து வச்சுருக்கேன். பைப் மாதிரி இருக்கும். இப்போ நம்ம தண்ணி நல்லா பாயில் பண்ண வச்சிடணும். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம குடை மிளகா, தேவையான அளவு கேப்சிகம், நான் 3 கலர்ஸ் எடுத்திருக்கேன். வெங்காயம் எடுத்திருக்கேன். வெட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம 1 ஸ்பூன் ஆயிலும் 2 ஸ்பூன் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் இந்த பைப் மாதிரி இருக்குது பாருங்கள், இந்த மேனிகோட்டி, இதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கணும். மேக்ஸிமம் ஒரு 5 to 6 மினிட்ஸ் போதும். இது நல்லா வெந்துடும். ஏன்னா நம்ம வந்து திரும்ப அவன்லேயும் வச்சு பாயில் பண்ண போகிறோம், அதாவது பேக் பண்ண போகிறோம். அதனால் ரொம்ப நேரம் வைக்கணுன்ற அவசியம் இல்லை. ஒரு 5 to 6 மினிட்ஸ் வைக்கலாம். ஒரு சில பேர் வந்து இந்த மாதிரி பாயில் பண்ணாமல் டைரெக்டாக கூட அவனில் வைக்கிறாங்க. ஆனால் அது எனக்கு டேஸ்ட்டு அவ்வளோவா நல்லா வரும்னு எனக்கு தோணலை. அதனால நான் லசானியா மாதிரி பாயில் பண்ணிட்டேன். நான் கொஞ்சம் ஆலிவ் ஆயில் போட்டுட்டு அதுக்கப்புறம் சால்ட்டு போட்டு ஒரு 6 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சுட்டு சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ட்ரெயின் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சாஃப்ட் ஆயிரும். அது ட்ரெயின் பண்ணி இதை தனியாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பேனில் நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயம்லாம் இப்போ சாட்டே பண்ண போகிறோம். நான் சிக்கன் வந்து 65 பவுடர் மட்டும் போட்டு மேரினேட் பண்ணியிருக்கேன். இது வந்து நான் யூஸ் பண்ணுற எல்லா திங்ஸுமே, லசானியா, பாஸ்தாக்கு தேவையான பாப்ரிக்கா, அதுக்கப்புறம் ஆரிகானோ, பேசில், கார்லிக் பவுடர், ஆனியன் பவுடர், ஜிஞ்சர் பவுடர் எல்லாமே இது வந்து நான் ஃபுல்லாக வாங்கி வச்சுருக்கேன். இது போட்டால் தான் அந்த லசானியா வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கணும். நான் ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பாஸ்தாக்கெலாம் ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் நார்மல் ஆயில் போட்டுட்டு கொஞ்சம் வெள்ளைப்பூடு இருக்குது, அதை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சு சாட்டே பண்ணிக்கோங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் அதை நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயமும் ஹை ஃப்ளேமில் வச்சு சும்மா ஒரு 130 செகண்ட்ஸ் இப்படி மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், கேப்சிகம், நான் வந்து கலர்ஸ் கேப்சிகம் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட வெறும் க்ரீன் இருந்ததுன்னா நீங்கள் க்ரீன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். என்ன கலர்ஸ் இருக்கோ யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் கேரட் போட்டுக்கலாம். நான் கேரட் போட்டால் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் வந்துடும் சொல்லிட்டு நான் போடலை. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான உப்பு போட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம்ல சிக்கன், அதையும் இதோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. தண்ணி போட வேண்டிய அவசியம் இல்லை. தண்ணி இல்லாமல் நம்ம 10 மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் சிக்கன் வந்து குட்டி குட்டியாக தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் சீக்கிரம் வெந்துடும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க அந்த சிக்கன்னு இதெல்லாம். என்னோட சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதோட நம்ம தேவையான அளவு பேசில் கொஞ்சம், ஆரிகானோ கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த ஹர்ப்ஸ், மிக்ஸ்டு ஹர்ப்ஸ்லாம் போட்டால் தான் இது வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால இது கம்பல்சரி இருந்தால் போடுங்க. அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் உங்கள்கிட்ட நீங்கள் பீஸாஸாக வாங்கும்போது அந்த சீசனிங் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட நான் கொஞ்சம் ஆனியன் பவுடர், கார்லிக் பவுடர்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். வெறும் டேஸ்ட்டுக்காக தான். இது இருந்தால் போடலாம், இல்லைனா நீங்கள் கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கலாம். பாப்ரிக்கா பவுடர்னா ட்ரை கேப்சிகம் தான். இது இருந்தால் நீங்கள் போடுங்க, இல்லாட்டி கொஞ்சம் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. நல்லா மிக்ஸ் ஆயிடணும் அந்த சிக்கனோட. நம்ம போட்டது எல்லாமே தண்ணியே போட வேணாம், அது அப்படியே வெந்துடும் மூடி வச்சிங்கன்னா. அதுக்கப்புறம் தேவையான அளவு சோயா சாஸ் போட்டுக்கோங்க. கொஞ்சம் டொமேட்டோ கெச்சப், கொஞ்சம் சில்லி சாஸ், ரெட் சில்லி சாஸு, இந்த 3மே ஆட் பண்ணிக்கோங்க. டொமேட்டோ கெச்சப் கொஞ்சமாக போடுங்க, இல்லாட்டி ரொம்ப புளிப்பு டேஸ்ட்டு வந்துடும். உங்கள்கிட்ட ரெட் சில்லி சாஸ் இல்லைன்னா நீங்கள் க்ரீன் சில்லி சாஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இது எல்லாமே. இந்த மாதிரி நிறையா ரெசிபிஸ் நான் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனலை லைக் பண்ணிக்கோங்க, என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் புதுசாக இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் நம்ம ஒயிட் சாஸ் ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கு 2 ஸ்பூன் பட்டர் போட்டுக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க பட்டர் போட்டிங்கன்னா.
நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா மெல்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து நான் 2 ஸ்பூன் பட்டருக்கு 2 ஸ்பூன் மைதா மாவு போட்டிருக்கேன் நான். 2 ஸ்பூன் மைதா மாவு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு லம்ப்ஸ் இல்லாமல் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். லம்ப்ஸ் இருக்கக்கூடாது. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு 200 ml மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். இதோட ஒயிட் மில்க் ஆட் பண்ணிவிட்டு நல்லா லம்ப்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆரிகானோ கொஞ்சம் பேசில் ஆட் பண்ணிக்கணும். இதுதான் இதோட ஃப்ளேவர்ஸே கொடுக்கும். அதனால் இது இருந்தால் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. இதோட கொஞ்சம் ஒயிட் பெப்பர் பவுடர் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி கொஞ்சம் பிளாக் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் பெப்பர் பவுடர் எதுவும் ஆட் பண்ணலை. கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எந்த ட்ரேயில் பண்ண போகிறோமோ அந்த ட்ரே எடுத்துகிட்டு கொஞ்சமாக ஒயிட் சாஸ் இருக்குல்ல நம்ம செஞ்சது, அதை ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் திக்காக கூட வச்சுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் லைட்டாக போரிங் கன்சிஸ்டன்சியில் தான் வச்சுருக்கேன் நான். ஃபஸ்ட்டு லேயர் ஒயிட் சாஸ் போட்டுக்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் நம்ம அந்த பைப் வச்சுருக்கோம்ல, அதை எடுத்துக்கணும். அந்த பாஸ்தா எடுத்துட்டு அதில் வந்து நம்ம சிக்கன் ஃபில்லிங்ஸ் இருக்குல்ல, நம்ம சிக்கன் அந்த குடமிளகாலாம் போட்டு வச்சுருந்தோம்ல, அதை வந்து ஃபில் பண்ணிக்கணும். இதில் உங்களுக்கு ஃபில் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா இதை வந்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து விரித்து விட்டுட்டு லசானியா மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி நீங்கள் வந்து அதுக்கு மேலே வச்சுக்கலாம். ஆனால் இது வந்து லைட்னால ஃபில் பண்ணி வச்சா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால 2 சைடுமே கொஞ்சம் நல்லா ஃபில்லிங்ஸ் உள்ளே வச்சுருங்க. வச்சுட்டு இதுக்கு மேலே கொஞ்சம் பீஸா சாஸ், அதாவது பாஸ்தா சாஸ் இருக்குல்ல, அது இருந்ததுன்னா கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்படி இது இல்லைன்னா உங்கள்கிட்ட டொமேட்டோ கெச்சப் இருக்கும்ல, அதுவும் சில்லி சாஸும் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க அந்த பைப்பில். அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட மொசரல்லா சீஸ் இல்லாட்டி செடார் சீஸு என்ன சீஸ் இருக்கோ அதையும் நீங்கள் மேலே போட்டுக்கோங்க. இது மாதிரி எல்லா பைப்பையும் வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஒரு லேயர் அந்த பைப்பு சீஸு சாஸ் போட்டுட்டு திரும்ப மேலே ஒயிட் சாஸ் போட்டுட்டு திரும்ப அந்த பைப்பில் எடுத்து ஃபில்லிங் பண்ணிக்கணும். ஃபில் பண்ணிவிட்டு திரும்ப அதே மாதிரி நம்ம எத்தனை உங்களுக்கு லேயர்ஸ் வேணுமோ அத்தனை லேயர்ஸ் நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். எனக்கு ஒரு 2 லேயர்ஸ் கிட்ட வந்துச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம அவனை வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கணும். 250 டிகிரிக்கு நான் வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ப்ரீ ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபில் பண்ணிடணும். எனக்கு 2 லேயர்ஸ் போட்டு மேலேயும் ஃபுல்லாக சீஸு மொசரல்லா சீஸ் போட்டு வச்சுட்டு நான் ஒரு 20 மினிட்ஸ் டு 25 மினிட்ஸ் நீங்கள் வச்சுக்கோங்க. நான் 20 மினிட்ஸ் கிட்ட வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் இன்னொரு 5 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா வச்சுட்டு எடுத்தோன்னா சூப்பரான ஒரு பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. இது ஃபஸ்ட் டைம் நானும் ட்ரை பண்ணி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. இதை நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இது இல்லைன்னா கிடைக்கலன்னா நம்மள்ட்ட வெறும் நீங்கள் பாஸ்தா வச்சுருப்பீங்கல்ல, அந்த பாஸ்தா கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு லேயர் வந்து ஒயிட் சாஸ், அதுக்கப்புறம் நீங்கள் பாஸ்தா பாயில் பண்ணி வச்சது, அதுக்கு மேலே சிக்கன் சீஸ் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை லேயர்ஸ் வேணுமோ அத்தனை லேயர்ஸ் நம்ம போட்டுக்கலாம். 4 பீசஸாக நான் வந்து கட் பண்ணிவிட்டு எடுக்கும்போது பாருங்கள் எவ்வளோ சீஸியாக அந்த சீஸ் நல்லா உருகி மெல்ட் ஆகி ஃபுல் அண்ட் சீஸாக வந்திருக்கு பார்த்தீங்களா. சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நம்ம இந்த பாஸ்தாவில் தான் செய்யணுன்ட்டு இல்லை, இது நீங்கள் லசானியாவில் கூட ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஆர்டினரி பாஸ்தாவில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுவும் உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்கள் வந்து வெறும் நூடுல்ஸில் கூட ட்ரை பண்ணலாம். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்